சியானா, அங்க என்னடி பண்ணின்னு இருக்க? சியானா, உன்னை தாண்டி. ராத்திரி மணி என்ன அவர் தூங்காம வந்து போன் பார்த்துன்னு சிரிச்சுன்னு இருக்கா பாரு. ஏய் ஏம்மா, மணி என்ன ஆகுது சியானா? இப்போ உட்காந்து போன் பார்த்துன்னு சிரிச்சுன்னு இருக்க. இது என்னடி? ஏது இது? ஏம்மா, இது கனிதா கொடுத்தா. சூப்பரா இருக்கும். கோவில்ல தராவலாம். கடவுளே, ஐயோ, நான் வேற கோயிலுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பார்க்க போகணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஃபோன்ல அலாரம் வச்சுட்டு தானே படுத்தேன் நான். ஐயோ, இதுக்கு தான் நான் படுக்க கூட இல்லை, உட்காந்துனே இருந்தேன். எப்படியோ தூங்கிடுவேன். ஃபோன்ல அலாரம் வச்சுருந்தானே சியானா. ஏன் சியானா இப்படிதான் பண்றேன்? ஏம்மா, அலாரம் அடிச்சிச்சுமா. நான் தான் நிப்பாட்டினே. நீ உறங்குறல்ல, உறங்குக்குள்ள சத்தம் விடக்கூடாதுன்னு சொல்லுவல்லம்மா, அதனால தான் நிப்பாட்டிட்டேன். ஏம்மா, தேவையில்லாத வேலை. பாடி போலாம். ஐயோ, என்னாச்சும் ஏதாச்சும். ஐயோ, பிரசாத வேற என்னென்ன தந்து முடிச்சிருப்பாங்களோ தெரியல. எது இருக்குமோ எது இருக்காதோ. ஆட்டக்கார வேற என்னென்ன பாட்டுக்கு ஆடிட்டு போகலோ ஒன்னுத்தையும் பார்க்கலாம். நினைச்சிட்டு இந்த சியோரா இருக்கா பாரு. சியானா, வரியான்னு ஒன்று வான்னு சொன்னேன். ஏம்மா, எனக்கு உறக்கமா வருது. நான் இங்கனையே உறங்குறேன். நீ போயிட்டு வாமா. இது நான் போவா? அவ்வளோதான். உங்க அப்பா வர எனக்கு கொன்னே எரிஞ்சிருவான். அவனை வீட்டில் தனியாக விட்டு போனான். பாட்டி, எனக்கு வரக்கமா வந்துடல. வாயை மூட்டிட்டு வான்னு ஒண்ணு. வேற என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றும் புரியல. திலீவக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ இல்லவ, எங்க இருக்க? கூத்து பாக்குறியா என்ன? எங்க வரணும்? என்ன வரலையா? ஆமாக்கா, அவர் வேற வருவார். சாப்பாடு போட்டு தரணும். அப்புறம் நான் வீட்டில் இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? அவர் பட்னியாக படுத்து கிடப்பாருக்கா. நான் போட்டாதான் திம்பாரு. ஒன்றுமே தெரியாது. பாவம் அந்த மனுஷன். அப்படியே ஒரேடியாக நடிச்சிருவாமா. அதெல்லாம் போட்டு தின்னுப்பா. இல்லவ, என்னத்தையாவது சொல்லின்னு இருக்க. அதை கிளம்பி படப்படன்னு வா. ஏக்கா, அதுக்கு இல்லைக்கா. நான் வேணா ஒரு வாட்டி அவர் வந்தோடனே சொல்லிட்டு வேணா வரேன். அப்படியே நடிப்பா. சரி சரி, சீக்கிரம் வா. ஏங்க ப்ளீஸ்ங்க, என்னை விடுங்க. ஒரே நிமிஷம் தாங்க. போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுவேங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வேணால் கூட வாங்குங்களேங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, ஒரு நாள் கூட விட மாட்டீங்க. சின்ன பொண்ணு, என்ன பேசுற? நானா விட மாட்டேன்னு சொல்றேன். அம்மா இருக்காங்க சின்ன பொண்ணு. அது இல்லாம சில்லு தூங்கின்னு இருக்கா. ஏஞ்சி நடு ராத்திரி அம்மா அம்மா நழுதான் எங்க போறது சொல்லு. உன்னை வந்து அந்த கூட்டத்தெல்லாம் எங்கன்னு நான் தேடுவேன். ஏங்க நீங்கள் ஏங்க எனக்கு கூட்டத்தில் தான் தேடுறீங்க? நான் கோயிலில் தாங்க இருப்பேன். சாமியை பார்த்துட்டு ஒரே நிமிஷத்துலேயே வந்துடுவேங்க. நான் ஏங்க கூத்து பார்க்கலாம் போகிறேன்? நான் போய் கூத்து பார்க்கலாம் போவேனா? அதுவும் சொல்லுங்கள். பிள்ளை ஜில்லு வீட்டில் தனியாக இருக்குன்னு எனக்கு தெரியாதாங்க? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? விட்டுங்கங்க. அத்தைக்கிட்டலாம் சொல்ல வேணாம். ஒரே நிமிஷம் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க. அப்படி இப்படியே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே கல்பூர் தேய்த்து அப்படியே திருநூறை பூசிக்கின்னு அப்படியே திப்பு 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 திப்புன்னு ஒட்டியாந்துருவேங்க. அதுக்கு இல்லை சின்ன பொண்ணு. அம்மா தனியா ஜில்ல வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அதனாலதான் பார்க்க. ஆமாம், பெருசாக கஷ்டப்பட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா தாங்க இருக்காங்க. அதெல்லாம் நடிப்புங்க. உங்ககிட்ட சும்மா நடிச்சுன்னு திரியிறாங்க. அது கூட தெரியல உங்களுக்கு. ஆமாண்டா, ஆமாம், நான் தான் நடிச்சுன்னு திரியிறேன். உன் மொண்டாட்டி நடிக்காமல் நல்லா தானே இருக்கா? அவளே என் புள்ளியெல்லாம் பார்த்துக்க சொல்லு. ஐயோ எத்தே, எப்போத்தே வந்தீங்க? எத்தே ப்ளீஸ் அத்தே, இங்கே பாருங்க அத்தே. வீட்டோட சாமி போகுது அத்தே. அதை போய் பார்க்கக்கூடாதுன்னு உங்கள் பிள்ளை சொல்கிறாரு. இப்போ நான் கூத்து பக்கம் பார்த்த போகிறேன்னு சாமியை போய் கையெழுத்து கும்பிட்டு வாரேன்னு சொல்கிறது. சாமி முகத்தை பார்க்க வேணாமாத்தே? நல்ல நாள் கெட்ட நாள் அதுமா இப்படி உங்கள் மூஞ்சே பார்த்துட்டு உள்ளாரே இருக்கணுமாத்தே? இவர் பண்ணுறதுல பாருங்க, நியாயமே இல்லத்தே. நீங்களாவது சொல்லுங்கள். என்ன அப்படி சொல்ல வரலத்தி. வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்களாவது போய் சாமியை பார்க்கணும்ல அத்தி. அதனால தான் அத்தை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளை நடு ராத்திரி ஏன் இந்த அழுவுன்ற? அதை பார்க்க உனக்கு நேரம் கிடையாது. கூத்து பார்க்க போறியா? கூத்து ஒன்று நீ போத்தாவல. சாமி காலையிலே இருக்கும். காலைல போய் பாரு, ஒன்றும் குறைஞ்சிடாது. என்ன எவனுக்கும் என்னென்னமோ நடக்குது. இந்த கிழவி கண்ணை குத்த மாட்டேது இந்த சாமி. எத்தே, இப்போ முடிவாக என்னத்தை சொல்ல வரீங்க? ஏய், இவ்வளோ நேரம் சொல்லின்னு இருக்கிறது என்ன உனக்கு? வலிக்கி செய். இவகிட்ட பேசி பேசி எனக்கு நெஞ்சே வலிக்குதுடா. சே, என்னத்தே பண்ணி தொலைங்க. அம்மா இல்லம்மா, நானும் போக கூடாதுன்னு இவ்வளவு நேரம் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதம்மா. நீ உள்ள போய் படுமா, நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டா, நீ இப்படியே அவளுக்கு வக்காலத்து வாங்கி தான் இப்படி நின்று இருக்கா. என்னத்தையே பண்ணி தொலைங்கப்பா. எங்க அத்தை தான் போக சொல்லிட்டாங்க இல்லைங்க. வாங்க, நீங்கள் கதவை கூட திறந்து விட வேணாங்க. அப்படியே ஜன்னலோடு எகிரி குச்சி போயிட்டு திருப்பி ஜன்னலோடு வந்துடுவேங்க.
சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? நான் மட்டும் போறேன் நாங்க சொல்றேன், நீங்களும் வாங்க. அந்த ஜன்னல் உங்களுக்கு பத்துங்க, 2 பேரும் ஜன்னலோட போயிட்டு திருப்பி வந்துடலாம். சின்ன பொண்ணு பேசாம போயிடு சொல்லிட்டேன். பாய், டாடா. சியானா தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவேன் பாத்துக்க. பிள்ளைன்னு கூட பார்க்காம மதியத்தே வாட்டி. நானே அங்க என்னாச்சோ ஏதாச்சோ என்னென்ன நடந்துச்சோ ஒன்னும் புரியாம போயின்னு இருக்கேன். சியானா மூஞ்சி பேத்துருவேன் பாத்துக்க. பாப்பா கண்ணு என்னம்மா அது பிரியாணியா? பிரியாணி எங்கம்மா போடுறாங்க? என்ன கேட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என் மொவ சியானா ஒரே அழுவ பார்த்துக்க. பிரியாணி வேணும் பிரியாணி வேணும்னு அழுவ. அதான் என்னென்னமோ பிரசாதெல்லாம் வழியில் தந்தாங்க, எதுவுமே வேணாம், புள்ள பிரியாணி தான் கேட்குதுன்னு ஒரே அழுவுமா. அதான் உங்ககிட்ட கேட்குறேன், எங்கம்மா போடுறாங்க பிரியாணி? வேணாம் வாய மூட்டுட்டி. சொல்லுமா. மூஞ்சி ஆளையும் பாரு, நல்லா வாயை திறக்கிறாளா பாரு. அதான் அவள் வாங்கிட்டால, எங்க போடுறாங்கன்னு சொன்னா என்ன குறைஞ்ச போயிடுவா. வீட்டுக்கு போய் வச்சுட்டு ஒரு கூட்டத்தையே கூட்டின்னு வர போறாளோ என்னமோ. சீனா சீக்கிரம் வாட்டி. ஐயோ பிரியாணிலாம் தராங்க, எல்லாம் ஆக்கிடுவாளுங்க போல. வாயையே திறக்காம அப்படியே பிளாஸ்டிக் போட்டு ஒட்ட மாரி போறாளுங்க. சீக்கிரம் வாட்டி. அடேப்பா என்ன ஆகட்டும் என்ன ஆட்டம். சீனா அங்க பாருடி எப்படி ஆடுறாவ. ஐயோ கடவுளே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இதெல்லாம் பார்க்க முடியும். சீனா கண்ணை திறந்து பாருடி. அம்மா வீட்டுக்கு போலாமா? நிறைய பேத்துருவேன், மரியாதை இங்க நீயே இரு. சீக்கிரம் வாயில இப்பதான் வரியா? என்ன ஆட்டம் ஆடுறவ? என்ன ஆட்டம்லாம் போச்சோ, என்ன பாட்டுலாம் போச்சோ ஒன்னும் புரியல. சீக்கிரம் வாங்க வாங்க. அம்மா கனி வரலையா? கனியா? கனி தூங்கின்னு இருக்கா. தூங்கின்னு இருக்க பிள்ளையை எப்படி எழுப்பி கூட்டு வரதுன்னு விட்டு வந்துட்டேன். அவர் அப்பா இருக்காரு, அவங்க அப்பா பாத்துக்குவாரு. அப்படியா? சரி சரி. சியானாக்கு அப்பாவும் இருந்தா அங்கேயே விட்டு வந்திருப்பேன். வாரம் தான் சொன்னார் அந்த மனுஷன். அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்டா இருந்திருக்கும் போல, அதான் வரல போல. சரி சரி வாங்க, அங்க பாரு ஆட்டத்தை. அம்மா சின்ன பொண்ணு உனக்கு கவலையே இல்லை பத்தியா? உன் மாமியார் பார்த்துக்குவாங்க. சோறாக்கி வைக்கிறதுலேருந்து புள்ளைய பார்த்துக்கிறதுலேருந்து கூட்டுறது பெருக்கிறது எல்லா வேலையும் உங்கள் மாமியாரே பார்த்துக்கிறாங்க. உனக்கு ஒரு வேலை கிடையாதுல்ல, இந்த மாதிரி கூத்தடிச்சுன்னு தெரியலாம் ஜாலியா. ஆமா, நான் கூத்தடிச்சுன்னு திடீர்த்த நீ பார்த்த ஆலி மூஞ்சி பத்திய நல்லா. நான் போராட்டமா போராடி வரது எனக்கு தானே தெரியும். இப்போ திருப்பி வீட்டுக்கு போனால் ஒரு கலவரமே நடக்கும். கதவை கூட திறந்து விடல, ஜன்னலோடு எகிரி குச்சி வரேன். இனிமேல் ஜன்னலையே என் மாமியார் கறி பூசிடுவான்னு நினைக்கிறேன். ஓட்டை தான் பிரிச்சு வரணும். ஆடி வந்தேன் ஜிங்கு சிக்குன் ஜிங்கு சிக்குன். படு 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 படு. இந்த சேனா சும்மா கடை. படு படு படு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுக்கு மாமியாரா? ஐயோ இவங்க வேற 1-9 வாளே. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு திரும்பி பாரு. ஆடாத சின்ன பொண்ணு. நான் முடி நீ ஆடாடி ஆடாடி போ. என்ன எதுக்கு எடுக்கிற? இந்த சின்ன பொண்ணு உன் மாமியார் திரும்பி பாரு. நீங்க எப்போ எத்தி வந்தீங்க? என்னாச்சு? என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது கரெக்டாக ஏதாவது வேணுமா? வாய முடு. அங்க புள்ளைய போட்டு வந்து நீ என்னாச்சு ஏதாச்சுன்ற என்ன இருக்கா? நடுராத்திரி இப்படி வந்து கூத்தடிச்சு நிக்க. உன்ன இன்னியோட உனக்கு சரி கட்டுறேன் பாருவோம். என் பிள்ளைகிட்ட சொல்லு. பல்கிசே. ஐயோ எத்தே இதை வந்துடுறது எத்தே நில்லுங்க. அக்கா என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு ரொம்ப மோசம்க்கா. பிள்ளை தனியா என்ன அலறுதோ. எனக்கு நான் எங்க வீட்டுக்காரவரு பூமாரி பார்த்து பாருக்கா என் மாவளை.
இப்படி அப்படி விலக மாட்டாரு. நைட்டெல்லாம் கொசு கடிக்கா என்ன ஏதுன்னு ஏஞ்சி ஏஞ்சி பாப்பாருக்கா. யாரு வா புருஷா? அட நெசந்தாக்கா சொல்றேன், எதுக்கு அப்படி கேக்குவ? கொஞ்சம் அங்க பாரு. எக்கா அவர் என்ன கூப்பிட வந்திருப்பாருக்கா? ஒன்னு கூப்பிட வந்தா ஒன்னு கூட தானே வரணும். அங்கே கூட மஞ்சள் நின்று ஆடின்னு இருக்கா, கீதா வர கூட நின்று ஆடின்னு இருக்கா. அவன் இங்க வர நேரம் இங்க வந்து உன் கூட ஆடி இருக்கணும். யோ தொப்பி தலையா, இருக்கியா? ஜாலியா இருக்குல்ல, கரகட்டக்காரங்களா என்னமா ஆடுறாங்களா? வாய மூடியா, கரகட்டக்காரங்க நல்லா ஆடுறாங்களா? எப்ப வந்து நீங்க இருக்க? வீட்டுல புள்ளைய தனியா போட்டு வந்தனே, நீ இருக்கன்னு தானே விட்டு வந்தேன். கூறுகட்ட மனுஷா, இங்க எதுக்கே வந்த? என்ன சொல்றோமா? வீட்டுல புள்ள தனியா இருக்கா? பிள்ளைய விட்டு நீ எதுக்கு தனியா இங்க வந்த? உன்ன நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். இதோ வந்துடுறேன், வெளியே போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நீ கூட சரி சரின்னு மண்டே ஆட்டிட்டு நான் இப்படி வந்தேனே, நீ இப்படி கிளம்பி வந்துட்டியா? உமா அது இல்லம்மா, நீ போனதுன்னு தெரியல, தூக்கத்துல என்னமோ ஏதோன்னு சொன்னேன்னு நினைச்சிட்டு நான் இருக்கேன், நீ இருக்கேன்னு நினைச்சிட்டு தான் உமா நான் சாமி பார்க்க வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு போலாம் தான் உமா வந்தேன். நமக்காக தானே உமா வேண்டிக்கு வந்தேன். வாய மூடு, இங்க நான் இருக்கேன். என்னை விட்டுட்டு அங்க கீதா ஆடின்னு இருக்கா, அங்க போய் உனக்கு ஆடு தெரியுதா? அவளை மட்டும் உனக்கு கண்ணு தெரியுதா? இவ்வளோ கூட்டத்துலயும் உனக்கு அவளை மட்டும் கண்டுபிடிக்க தெரியுதா? அதானே என்ன செல்வா, லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க இந்த கூட்டத்துல. நாங்க 2 பேரும் இப்ப மலை மாதிரி இங்க நின்றுன்னு இருக்கோம். எங்களுக்கு தெரியல, கீதா மட்டும் உனக்கு தெரியுதாக்கோ? ஐயோ மைனியோ, அது இல்லை மைனியோ, நான் கீதாவை தேடி கண்டுபிடிக்கல மைனியோ. கீதா தான் ஃபோனை போட்டு நைட்ல போறதுக்கு பயமா இருக்கு செல்வா, தனியா எப்படி போயிட்டு வருது, நீ கூட்டு வந்து விடன்னு சொன்னான். அதனாலதான் நான் கூட்டு வந்து விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ சிக்கனா நான் சேகரி, அவன் வயாலே உண்மை வந்துருச்சு. ஐயா என்கிட்ட சாமி பார்க்க வந்தேன்னு இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ள கீதா கூட்டாளாம். கீதா எவ என்ன இடத்துக்கு ஃபோன் பண்ணி கூட்டாலும் ஓடிடுறது. என்ன அவ வீட்டு வேலைக்காரனா இல்ல அவ வளர்க்குற நாயா? ஏயா அவ கூப்பிட்டா பின்னாடியே ஓடுறதா? பிள்ளை வீட்டுல தனியா கிடைக்கேன்ற எண்ணம் இல்ல, இங்கே வந்து அவ குழந்தை கூட கூத்தடிச்சுன்னு இருக்கியா? கூத்து கிளம்பு, இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், வீட்டுக்கு கிளம்பு. ஐயோ உமா, என்ன உமா பேசுற? இப்ப சாமியே நான் ஒன்னும் பார்க்கல உமா, சாமியாவது பார்த்துட்டு வந்துடுறேன். சாமியை பார்க்கலையா? ஏன் இவ்வளோ நேரம் வந்து கூத்தடிச்சுன்னு இருக்கல, அவ கூட சாமி பார்க்க வேண்டியதானே? உன் இஷ்டத்துக்கு பேசாதுமா, இப்பதான் கூப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ள கீத்தடிக்கிறேன் என்னை பத்தி பேசாத. விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக மிக நன்றி. கரகாட்ட கோஷ்டிக்கு 5000 ரூபாய் வழங்கிய சில்வா அவர்களுக்கு மிக்க மிக்க முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. திருவிழா தொடர்ந்து நடைபெறும். அவரவர் பொருள்களை பார்த்து கொண்டு கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேத்து கூட நானு சங்கத்து காசு கட்டணும் சொல்வா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு என்ன நடிப்பு நடிச்சான். என்ன உமா காசு விளையாடுது போலியா உங்க வீட்டுல? கரகாஷ்ட கோஷ்டிக்கு 5000 ரூபாவா? வாழ்க்கை தான். உமா அது நான் இல்லம்மா, வேற யாரும் செல்வா உமா. நேத்து நான் ஒரே ஒரு செருப்பு கேட்டேன், செருப்பு பிஞ்சு போச்சியா, காலெல்லாம் வலிக்கி இதை போட்டு நடக்க முடியலன்னு. ஒரு செருப்பு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்கணுமா? அந்த பேச்சு பேசுறேன். நானும் சரி நம்ம குடும்பத்துக்காக தானே இந்த ஆள் பேசுறான், உழைச்சி கொட்டறான்னு வாய மூடின்னு வந்தா கரகாட்டக்காரிக்கு 5000 ரூபாவா? 5000 போ. அதால தான் அங்க ஒரே ஆட்டமா ஆடின்னு இருந்தியா? போய் ஆடு போ. வரேன் பின்னாடியே வர. கையை கால் இருக்கிறதால தான் அவளும் கூட சேர்ந்து ஆடின்னு இருக்க. கையை காலை உடைக்கிறேன். போய் ஆடு. இவ்வளோ காசு கொடுத்துருக்க, அப்புறம் வீணா போயிடு பத்தியா? போய் குத்தடிச்சிட்டு வா. போ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் கொடுத்துப்பிட்ட, இனிமேட்டு என்ன எதுக்கு அந்த காசை வீணாக்கணும்? போய் ஆடு போ. அம்மா அது இல்ல உமா, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், வேணாம். இல்ல நான் கோச்சிக்கலாம் மாட்டேன், சண்டைலாம் வாங்க மாட்டேன். நீ போய் ஆடு போ. அம்மா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உமா, சண்டைலாம் வாங்கிட மாட்டேன், சொல்லுமா? ஏயா
உனக்கு எதுக்கு கல்யாணம் குடும்பம் குட்டிலாம் போய் ஆடு போ. இப்போ நான் இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனை இல்லை. நான் இல்லைன்னா போய் ஜாலியாக அவாவா கூட கூத்தடிக்கலாம் பத்தியா. ஆடு போ, போய் ஆடு. ஆகுமா வேணாமா வேணாமா போ, போ, வீட்டுக்கு போ போ. எல்லாரும் போயிட்டாங்க. ஜாலி ஜாலி, நம்ம ஜாலியா ஆடலாம். ஆடி வந்தேன் ஆடி வந்தேன். வசந்தி ஏங்க வந்தீங்களாங்க? வாங்குங்க வாங்குங்க. உங்களை தாங்க எதிர்பார்த்து காத்துல இருந்தீங்க. பாருங்க ஆடலும் படலுமா என்ன ஜகஜோதியா நடக்குதுன்னு பாத்தீங்களா? எனக்கு பாருங்க 2 கரவை அடிச்சிருக்கு. வாங்குங்க, உங்களுக்கு ஒன்று தரேன். நம்ம 2 பேரும் ஆடுவோம். என்ன ஜாலியா இருக்கு தெரியுமாங்க? ஐயோ, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருதுங்க. ஏன் மாசம் மாசமா இல்ல வார வாரமா வந்தா என்ன ஜாலியா இருக்கு தெரியுமாங்க? பிரசாதெல்லாம் போடுறாங்க. ஏங்க சிக்கனெல்லாம் போடுறாங்க. பக்கத்து தெருவில் சுண்டு அது இது. ஏங்க வீட்டுல சோறே பொங்க வேணாங்க. ஜாலியா இங்கேயே வாங்கி தின்னுட்டு ஆட்டம் ஆடிட்டு என்ன என்டர்டைன்மெண்டா இருக்கு தெரியுமாங்க? மாசம் முழுக்க இல்லைங்க, வருஷம் முழுக்க ஆடி மாசமா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்க? இருக்கும் இருக்கும் விளக்கமா 2 விளாசுலாம் உனக்கு எல்லாம் இருக்கும். சிடு மூஞ்சுக்காரன். இந்த ஆளுக்கு எங்க இருந்து இந்த அருமெல்லாம் தெரியாது. ஏன் என்ன அப்ப கேட்டு போச்சான்? ஏன் வந்தீங்கல்ல? இல்ல பிடிக்கல இருக்கீங்க இங்க வந்தீங்க? வீட்டுக்கு போக வேண்டியதா நேரா? அப்படி சிவட்ட கத்து ஈத்தனா பார்த்துக்கா. பிள்ளை எங்க போட்டு வந்து இவ ஆட்ட ஆடி நின்னுன்னு இருக்கான். உன்ன கொன்னே போட்டுருவேன் நான். பிள்ளை மட்டும் கிடைக்கலாம். சும்மா கடைங்க நீங்க வேற. அவ இங்கதான் எங்கேயோ படுத்து கிடந்தா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சும்மா என்னத்தையா சொல்லிட்டு அப்படியே என்ன ஏதாவது சொல்லணும் ஏதாவது திட்டணும்னா அப்படியே வரிஞ்சு கட்டின்னு வந்துருவீங்க. சீனா சீனா மக்களே சீனா. எங்க வசந்தி? ஐயோ, இந்த மனுஷன் வேற எங்க எங்கன்னு கேக்குறானே.